யெசுவாவின் மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி ஏப்ரல் மாத மடல் 2025. நமக்காக பலியான பஸ்கா ஆடாகிய ஆண்டவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, தமது மிகுந்த இரக்கங்களின்படி நம் பாவங்கள் மீறுதலை மன்னிக்க தம் ஒரே பேரான குமாரனை தத்தம் செய்த பிதாவாகிய தேவனின் ஆச்சரியப்பட வைக்கும் அன்புக்காக சோத்திரம் செலுத்தி சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாயிருக்கிற ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, நமக்காக பலியான பஸ்கா ஆடாகிய ஆண்டவர் என்ற தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். வர்த்தகமயமாக்கப்பட்ட உலகில் பண்டிகைகளுக்கு குறைவில்லை. எதற்காக, ஏன் என்று தெரியாமலே அதிநவீன உலகில் கோலாகலமாக இவைகள் கொண்டாடப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் மார்ச் ஏப்ரல் காலத்தில் அர்த்தமுள்ள ஒரு பண்டிகை நினைவு கூறப்படுகின்றது. அதுதான் பஸ்கா என்ற பண்டிகை. கிறிஸ்துவுக்கு முன் 1500 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேலரை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த காலம் முதல் இது அனுசரிக்கப்படுகின்றது. அனுமதிக்கப்பட்ட 9 வாதைகளின் பின் இறுதி வாதையான எகிப்து மனிதர் மிருகங்களின் தலைச்சன்கள் கொல்லப்பட்ட போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு மோசே மூலம் தேவனால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அதன்படி ஓர் ஆடு அடிக்கப்பட்டு அதன் ரத்தம் கதவு நிலைகளில் பூசப்பட்ட போது அவர்களுடைய முதல் பேரான எந்த ஒரு உயிரும் கொல்லப்படாதபடிக்கு காக்கப்பட்டது. அதனால் அவர்கள் தலைமுறை தோறும் பஸ்காவை ஆசரிக்கும்படி நித்திய கட்டளையாக்கப்பட்டது. அன்று நிழலாய் நிகழ்ந்த அச்சம்பவம் நிஜமாவதற்கு தேவகுமாரன் மனிதனாகி மனிதர்களின் பாவங்கள், சாபங்கள், மீறுதல்களை போக்கும் பரிகார பலியாக, பாவ நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறும் பண்டிகையாக தேவ பிள்ளைகள் இதை கொண்டாடி வருகின்றனர். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய முதல் வருகையின் போது ஜனங்களை ஆயத்தப்படுத்தி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அறிமுகப்படுத்தினார். இரட்சகரான இயேசு தன்னையே பலியாக்கியதால் உலக மாந்தர்கள் அவரை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தானின் சதிக்குள் அகப்படாமல் மீட்டெடுக்கப்படுகிறார்கள். உலக வாழ்வின் முடிவில் கர்த்தருக்குள் நித்திரை என்னும் தற்காலிக மரணத்தை எதிர்கொண்டாலும் நித்திய மரணத்திற்கும் நித்திய ஆக்கினைக்கும் தப்புவிக்கப்பட்டு ஆண்டவரோடு உயிர்த்தெழும் வல்லமையை பெறுகின்றனர். எனவே 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இதை வாசிக்கும் எமக்கு அன்பானவர்களே, நிழலான காரியம் நிஜமான அதிசயம் ஏன் நடந்தது? சற்று சிந்தித்து பார்ப்போம். சிருஷ்டி கர்த்தர் தாம் சிருஷ்ட மானிடரை நேசிக்கிறார். சாத்தானின் பொய்களில், தந்திரங்களில், மாயைகளில் சிக்கி தவிக்கிற உலக மாந்தர்களை விடுவிப்பதற்கு அவர் ஏற்படுத்திய மீட்பின் திட்டமே இது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்து கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்று பதிவு பண்ணப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சற்று கூர்ந்து கவனியுங்கள். பாவ உலகில் வாழும் நம்மை பிதாவின் பரலோக ராஜாங்கத்திற்கு நேராக அழைத்து செல்வதே கர்த்தரும் ஆண்டவருமான இயேசுவின் தியாக பலியின் நோக்கம். பாவியாக பிறந்து வளர்கின்ற மனிதன் பாவத்தோடு மரிப்பது பரமபிதாவின் சித்தமல்ல. எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தேவனுடைய அன்பின் இருதயத்தை புரிந்து கொள்ள இதைவிட மேலும் சான்றுகள் வேண்டுமோ? அதனால் தானே அவர் ஏற்படுத்திய மீட்பின் திட்டத்தை அல்லது வழியை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நாம் சத்தியமானவரை அறிந்து அவர் மூலம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர் 9:14 பல பயணிகள் வரும் விமான நிலையத்தில் நாம் ஏற வேண்டிய விமானத்திற்கான வாசல் தெளிவாய் அறிவிக்கப்பட்டிருக்கும்.
நாம் அதன்படி சரியான நேரத்தில் சரியான வழியில் கடந்து போவோமானால் குறித்த விமானம் எம்மை ஏற்றிச் சென்று நாம் சேர வேண்டிய நாட்டை நோக்கி பயணிக்கும். பரிசுத்த வேதம் நாம் சரியான சத்தியத்தை தெரிந்து கொண்டு ஜீவ பாதையில் நடக்க நமக்கு கொடுக்கப்பட்ட விசேட கையேடு. அதை வாசிக்கும் போது மனிதன் தன் தாயின் கற்பத்திலிருந்து பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறான். அவன் மீட்கப்பட வேண்டும். தேவனுடைய அன்பையும் அவர் மனிதர்களை விடுவிக்க தம் குமாரனையே தியாக பலியாக தந்ததையும் தம் குமாரனை ஏற்றுக்கொண்டவர்களை தம் பிள்ளைகள் என்று அழைப்பதையும் விவரித்து சொல்கிறது. 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எமக்கு அன்பானவர்களே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 இரத்தம் சிந்த இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற வசனத்தின்படி எந்த பழியும் நிரந்தர பாவ மன்னிப்பை பெற்றுத்தராது. ஆனால் பாவமில்லாதவர் பரிசுத்தர் தேவ மைந்தன் தம் தூய இரத்தத்தை சிந்தி பாவியான எங்களையும் உங்களையும் மீட்க வந்தார். கொடும் பாவியை அடித்து ஒடுக்குவது போல அடிக்கப்பட்டவராய் காயப்பட்டவராய் சொல்லனா துயரங்களை அனுபவித்தராய் சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டவராய் முள்முடி தரிக்கப்பட்டவராய் தம் இறுதி சொட்டு இரத்தத்தையும் மனிதர்களுக்காகவே சிந்தி தம் உயிரை தாமே ஒப்பு கொடுத்தார். நித்திய மரணத்தை அவர் வென்றவராய் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். காலங்கள் நிறைவேறும் போது மீண்டும் அவர் 2ஆம் முறை வருவார் என்று பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரது முதலாம் வருகைக்கு ஜனங்களை யோவான் ஸ்நானகன் ஆயத்தப்படுத்தினார். மீண்டும் வரப்போகிறார் என்பதற்கான பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. இனி ராஜாதி ராஜாவாக மேகங்கள் மேல் வருவார். அவரது வருகைக்கு ஆயத்தமாவோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளை கைக்கொள்ளுவோம். அர்த்தமுள்ள இப்பண்டிகையை ஆசரிப்போம். கர்த்தர் தாமே உங்களை அவர் வழியிலே நடத்தும்படிக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் இயேசுவாவின் மனவாட்டி சபை.